பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே உங்களை ஹெவன்லி சவுண்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனல் மூலமாகவும் ஜாச்சின்ராஜ் அபிஷியல் கீசன் வாக்கல் சேனல் மூலமாகவும் ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பகுதி, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க உங்களுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பன்னீர் பேசும் நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஆண்டவரோட கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரோட படைப்பை பத்தி பார்க்க போறோம். We going to see about the creation of God Jesus Christ. So ஆண்டவரோட படைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் நமக்கு நல்லாவே தெரியும். உங்க பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் அதனுடைய அதிகாரம் 1, அது முழுவதிலும் ஆண்டவரோட படைப்பை பத்தி போட்டிருக்கு. அந்த படைப்பை பத்தி நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். சோ முதலாம் நாள் ஆண்டவர் அன்னத்தை படைத்தார், 2ஆம் நாள் ஆண்டவர் எதை படைத்தார், 3வது நாள் எதை படைத்தார், 4வது நாள் எதை படைத்தார், 5ஆம் நாள் எதை படைத்தார், 6ஆம் நாள் எதை படைத்தார் அப்படின்னு படிப்படியா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் அதிகாரம் 1 அதனுடைய வசனம் 1-5 வரை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. நான் சொன்னேன், முதல் நாள் ஆண்டவர் என்னத்தை படைத்தார் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் முதல் நாள் ஆண்டவர் இந்த உலகம் ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண்டு தேவன் வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அது அப்படியே உண்டாகுகிறது. அப்போ இதுல பாருங்க, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். சாயங்காலம் விடியற் காலமாயி முதலாம் நாள் ஆயிற்று. ஓகேவா? அப்போ இது ஆண்டவர் இந்த இரவையும் பகலையும் படைத்து ஒரு நாள் ஆயிற்று. அப்ப பாருங்க, 2ஆம் நாள் ஆண்டவர் எதை படைத்தார் என்று பார்ப்போமேயானால் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடியும் பாருங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கினார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற சகல ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்க, தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. அப்ப பாருங்க, தேவன் ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். அந்த ஆகாய விரிவை உண்டாக்கி அதற்கு பேர் என்ன விடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு பேர் வானம் அப்படின்னு சொல்றாரு. சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு. அப்போ 2ஆம் நாளிலே தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவன் ஆகாய விரிவுக்கும் ஜலத்திற்கும் ஒரு பிரிவை உண்டாக்கி அந்த ஆகாய விரிவை உண்டாக்கி அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிடுகிறார். இது நடந்து எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க? 2வது நாள் ஆயிற்று. 3ஆம் நாள் தேவன் எதை படைத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்க, 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிவு வரைக்கும் நம்ம ரீட் பண்றேன், கவனிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ தேவன் வானத்தை படைத்து முடித்து விட்டார். 2வது வெட்டாந்தரை உருவாக்குகிறார். வெட்டாந்தரை உருவாக்கிவிட்டு தேவன் வெட்டாந்தரைக்கு என்ன பெயரிடுறார் பாத்தீங்க அப்படின்னா, பூமி என்றும் சேர்ந்த ஜலம், அந்த ஆகாய விரிவுக்கும் ஜலத்திற்கும் ஒரு பிரிவு உண்டாக்கினார். பாருங்க, அந்த சேர்ந்த ஜலத்திற்கும் அந்த வெட்டாந்தரைக்கும் 2 பேர் இடுறார். வெட்டாந்தரைக்கு பூமி எனவும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் எனவும் பெயரிடுறார். அப்போ பாருங்க, அப்பொழுது தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்க, பூமியை உருவாக்கின
பூமியை உருவாக்கின பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரானால் அந்த பூமிக்குள்ள சகல விதமான செடி கொடி மரங்கள் பழங்கள் உடைய மரங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இது தங்கள் ஜாதிகளின் படி கனி கொடுக்க கடவுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உருவாக்குறாருங்க. பூமியானது புள்ளையும் தங்கள் ஜாதிகளின் படியே விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின் படியே தங்கள் விதையும் உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இது எல்லாமே கிரியேட் பண்ணி சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாள் 3. 3ஆம் நாள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் பூமியையும் இந்த சமுத்திரத்தையும் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த சகல விதமான பாருங்க புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் அந்த பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை ஆண்டவர் கிரியேட் பண்ணார். இது கிரியேட் பண்ணி 3ஆம் நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா 4ஆவது நாள் என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்க்கும்போது 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிவு வரைக்கும் பார்த்தோமே. ஆனால் பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களை குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு ஆண்டவர் 4ஆம் நாள் என்ன படைக்கிறார் அப்படின்னா வானத்திலிருந்து சுடர்கள் பூமியின் மேலே பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்ப பாருங்க, ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களாகவும் பாருங்க காலங்களையும் நாட்களையும் வருஷங்களை குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அப்போ அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா பகலையும் இரவையும் உருவாக்கி அந்த இரவை ஆள அந்த இரவுக்கு மேல ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் படைக்கிறார். சூரியனை எதற்கு ஆள்றதற்காக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தாரே. ஆனால் பகலை ஆளுவதற்கு வேண்டியதான அந்த சுடருக்கு பேர் தான் சூரியன். இரவை ஆளுவதற்கு பேர் அந்த இரவை ஆளுவதற்குள்ள அந்த சுடர் பேர் சந்திரன் நட்சத்திரங்கள். பாருங்க ஆண்டவரோட படைப்பு எவ்வளவு அற்புதமா அழகான படைப்புன்னு பாருங்க. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கு இருளுக்கு வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்ற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. இந்த 4ஆவது நாள் கிரியேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க பின்பு தேவன் அதாவது நீந்தும் ஜீவசந்துகள் என்றால் கடலில் வாழும் ஆறில் வாழும் இந்த குளங்களிலே வாழும் அந்த உயிரினங்களை ஆண்டவர் படைக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க பூமியின் மேலும் வானம் என்கிற ஆகாய விரிவில் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் வளரும் பிராணிகள் வாழும் பிராணிகள் இவை எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த வானத்திலே வாழுகிற ஹalleluya பறவைகளை ஆண்டவர் கிரியேட் பண்றார். பாருங்க பின்பு தேவன் அந்த வசனத்தை முழுசா வாசிக்கிறேன். 20ஆம் வசனம் கவனிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ சந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்று சொன்னார். அப்ப பாருங்க இவை எல்லாத்தையும் ஆண்டவர் கிரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லது என்று கண்டு இவைகள் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிக்க எத்தனை நாள் ஆயிற்று பாருங்க, 5ஆம் நாள் ஆயிற்று. இந்த 5 நாளும் ஆண்டவர் ஒரு நல்ல படைப்பு அழகான படைப்பினை அடைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். பாருங்களேன் சாயங்காலம் விடியற்காலமாயி நாள் 5ஆம் நாள் ஆயிற்று. இப்போ 6ஆம் நாளிலே தேவன் என்னத்தை படைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனோட வசனம் 23ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் முடிய நம்ம 5ஆம் நாளுக்குரிய அந்த படைப்புகளை நம்ம பார்த்தோம். டே 6th டே 6ஆம் நாட்களிலே ஆண்டவர் என்ன படைத்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோமே. ஆனால் பாருங்க அதனோட 1 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் முடித்து 24ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோமே. ஆனால் 31ஆம் வசனம் வரைக்கும் 6ஆம் நாளில் கிரியேட் பண்ண எல்லா கிரியேச்சர்ஸையும் ஆண்டவர் தெளிவா மென்ஷன் பண்ணிக்கிறார். பாருங்க 25ஆம் வசனத்திலே 25ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோமே. ஆனால் தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு ஆண்டவர் ஒரு யோசனை பண்ணுகிறார். பாருங்க நமது செயலாக ஒரு கிரியேச்சரை நம்ம உண்டு பண்ணுவோமோ,
நமது சாயலாக ஒரு படைப்பை நம்ம உண்டு பண்ணுவோமே, உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்ப ஆண்டவர் பாருங்க நமக்கு எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தகுதியையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க 27ஆம் வசனம் பாருங்க தெளிவா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, மனுஷர்களாகி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பொருள்களையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. சோ இந்த 6 நாளும் தேவன் என்னத்தை எல்லாம் படைத்தார், எப்படி படைத்தார் என்று நம்ம பார்த்தோம். பாருங்க, ஆண்டவர் படைத்த படைப்பு மிகவும் அழகான படைப்பு. அதுலயும் மனிதர்களாகி நம்ம சிறப்பான படைப்பு. இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையே, என்னை எல்லாரும் பிளாக் பண்றாங்களே, என்னை எல்லாரும் ஹாலில ஒதுக்குறாங்களே, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்களே, என்னை எல்லாரும் அசிங்கமா இருக்கு, இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. ஆனா ஆண்டவர் பாருங்க, நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நம்மை அதிசயமாய் படைத்திருக்கிறார். நான் எத்தனையோ நேரம் நினைப்பேன், என்னை நிறைய பேர் பிளாக் பண்றாங்க, என்னை நிறைய பேர் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒதுக்கி வைக்கிறவர்களை தேவன் ஹல்லேலூயா அவர்களை சேர்த்து கொள்ள வைப்பார். ஒருவேளை உங்களை பிளாக் பண்ணுகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பிளாக் பண்றவங்க திருப்பி அன்பிளாக் பண்ண தேவன் செய்வார். ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் நீங்க அழுவுறீங்க? அழாதீங்க. தேவன் உங்களை நல்ல ஒரு படைப்பாய் படைத்திருக்கிறார். இதை சொல்லும் போது எனக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அழுக வருது. ஆனாலும் தேவன் நல்லவர். தேவன் நம்மை அதிசயமாய் படைத்திருக்கிறார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்க. நல்ல ஒரு வசனம் பாருங்க. சங்கீதம் 139ஆம் அதிகாரத்திலே பாருங்க 14ஆம் வசனத்திலே இருந்து பார்த்தோமே ஆனால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவரே நான் பிரமிக்கத்தக்க, நானே என்னை பார்த்து பிரமிக்கத்தக்க, என்னை அதிசயமாய் உண்டாக்கினபடினால் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. நம்மை ஆண்டவர் சிறப்பானவர்களாக படைத்திருக்கிறார். நான் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். யாராவது உங்களை பிளாக் பண்றாங்கன்னா கவலைப்படாதீங்க. அந்த பிளாக் பண்ண பர்சன்ஸ் மறுபடியும் அன்பிளாக் பண்ணி உங்களை வெறுத்தவங்க உங்க கிட்ட தேடி வந்து உங்களை சேர்த்துக் கொள்வார்கள். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட இந்த அருமையான காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேலையிலும் கூட உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய படைப்பை பத்தி நாங்க தியானித்திருக்கிறோம். உங்களுடைய படைப்பு எவ்வளவு அதிசயமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புரிஞ்சிருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இதை மனதிலே கொண்டு நாங்க யாரையும் குறிச்சு கேலியோ கிண்டலோ ஆண்டவரே ஒதுக்கியோ வெறுத்தோ அப்பா யாரையும் பிளாக் பண்ணியோ அப்படின்னு நாங்க செய்யவே கூடாதுப்பா. அப்பா சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நீங்க மாற்றுகிற தேவன். ஆண்டவரே நீர் எங்களை அதிசயமாய் எசப்பா படைத்திருக்கிறீர் அப்படிங்கிற அந்த ஞாபகம் எங்களுக்கு இருக்கட்டும் அப்பா. நாங்கள் எசப்பா அடையாளங்களுமாகவும் அற்புதங்களுமாக இருக்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளோடு நீர் அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். அப்பா நீர் பேசுங்க ஆண்டவரே. அவர்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கி ஆண்டவரே, நான் அப்பா ஸ்தோத்திரம், நான் சிறந்தவன், நான் விசேஷித்தமானவன் என்ற, நான் அழகானவன், அந்த ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுமப்பா.
இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இப்படி கரமாத்திரத்தை எல்லா துதிக்கான மகிமை மிக சேர்த்துக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறார், அதிசயமாய் படைத்திருக்கிறார். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரோட படைப்பு ரொம்ப சிறப்பானது. ஆண்டவருக்காக தினமும் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். விஷஸ் ஃப்ரம் ஹெவன்லி சவுண்ட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் மற்றும் ஜாச்சின் ராஜ் அபிஷியல் கீஸ் அண்ட் வாக்கல்ஸ் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் தி லார்ட்.